ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக, ஜீவன் உள்ளவராக, நம்மில் வாழ்பவராகவே இருக்கிறார். தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சம் ஆகி நம் மத்தியிலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அது ஒரே பேரானவருடைய மகிமை பிதாவின் என்று வேதம் தெளிவாக முதல் அதிகாரத்தில் சொல்லி, அதன் மூலமாக காணக்கூடாத தேவனை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இன்றும் தேவனுடைய சித்தம், தேவ வார்த்தை நம் மூலமாக மாம்சமாகி நம் மூலமாக உலகத்திற்கு அவரை காண்பிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே தேவ வார்த்தையை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாதபடியினால சாதாரண மனிதர்களாய் வாழ்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்க அது தவறாததாய் இருக்கிறது என்று அங்க யோவான் 10:34-35 வசனங்களில் பார்க்கிறோம். தேவ வசனத்தை இருதயத்தில் பெற்றவர்கள் தேவனை பெற்றவர்கள். அந்த இருதயத்தில் அந்த வேத வசனம் இருக்குமானால் அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. அப்ப நீங்க கேட்டீங்கன்னா, நாம் இன்று ஏன் பிரதர் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரே காரணம், அது ஒண்ணுதான். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை. அங்க பாருங்க, 1 யோவான் 3:8 சொல்றாரு, பிசாசின் கிரியையில அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வந்தார், அழித்தார். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வித்து உங்களில் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வித்து நிலைத்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வார்த்தை அவனில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை அது இருதயத்தில் இருக்குமானால் தேவரக வாழ்க்கை தான் வாழுவோம், சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதான் சங்கீதக்காரங்க கூட 119 சங்கீதம் 11 வசனத்துல என்ன சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தை இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார், ரோமர் 6:14. அப்ப யோசித்து பாருங்க, தேவனை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் என்ன, தேவனை போல சரீரத்திலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை. சரீரத்திலே பரிசுத்த வாழ்க்கை என்றால் வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, ஒரு குறைவும் அங்கத்திலே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மாத்திரம் அவருக்கு சொந்தமான பரிசுத்தமான ஜனமாக, அவருக்கு சொந்தமான பரிசுத்தமான அவருடைய விலையேற பெற்ற சம்பத்தாக, சொத்தாக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய சரீரம், அவருடைய சொத்து, அவருடைய பொக்கிஷம் எல்லாம் அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், அப்படித்தானே? அவருக்கு சொந்தமானது எல்லாம் நாம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதுல ஒரு குறை இருக்க முடியுமா? தேவனுடைய சொத்துல ஒரு குறை இருக்க முடியுமா? தேவனுடைய சரீரத்துல ஒரு குறை இருக்க முடியுமா? அவருடைய வல்லமை நாம் தான். நம்ம எப்படி அவரை பார்த்து எல்லாம் சொல்றோமே, நீங்க தான் எங்க வல்லமைன்றோம், அப்படித்தானே? அவர் என்ன சொல்றாரு, நீதான்டா, உன் மூலம் தான் இந்த உலகத்தை என் வல்லமையை காண்பிக்க முடியும், நீங்க தான் எங்க மகிமைன்றோம். அவர் சொல்றாரு, என் மகிமையை நான் உனக்கு கொடுத்தேன், உன் மூலம் தான் இந்த உலகத்திற்கு மகிமையை காண்பிக்க முடியுன்றார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு தான் சொந்தம், ஆனா உங்களை மாத்திரம் எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன். எதற்கு? அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக நம்மை அவர் என்ன பண்ணாராம், மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ளவராக்கினார் என்று சொல்லுகிறார். அப்ப வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி மூலமா தான் நம்மை பற்றி அறிய முடியும். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், மாம்சத்தில் வந்த தேவகுமாரன் நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் என்பதை காண்பித்தார். உங்கள் சாயலை நீங்க பார்க்கணும்னா
அவர் தேவனை மாற்றம் வெளிப்படுத்த வரவில்லை. அதனால எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அவர் ஒருவரே தேவனை வெளிப்படுத்தினார். ஆனா அங்க வேதம் என்ன சொல்கிறது? மறுபிறப்பில் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அப்ப பாருங்க, நம்முடைய சாயலை பார்க்க வேண்டுமானால் அவர் எப்படி இருக்கிறான் சுவிசேஷத்துல பார்க்கணும். சுவிசேஷத்துல பார்க்கணும், இல்ல வார்த்தையில. ஏன்னா அவர் வார்த்தையானவர். வார்த்தையில அவரை பார்க்க வேண்டும். வார்த்தையில் பார்க்கும் பொழுது கஷ்டமா இருந்தா ஆரம்பத்துல சுவிசேஷத்துல பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அதுதான் நம்முடைய சாயல். அப்ப பாருங்க, அவருடைய சாயலில என்னைக்கா அவருக்கு வியாதி பலவீனம் இருந்ததா? இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு, பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார். அநேக நாட்கள் அவ்வாறு நடக்கிறது. அப்படிதானே? நடந்தே பிரயாணம் பண்ணுகிறார். சகல கிராமம், சகல பட்டணம், சகல தேசங்கள் எல்லாம் அவர் போறார். எப்படிங்க முடிந்தது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீர பலன், சுகம், ஆரோக்கியம் இருந்தது. அததான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். அப்ப என்ன பிரதர் பிரச்சனை? நாம் பார்க்க வேண்டியதை பார்க்கிற விதமாக பார்க்க தவறிவிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடித்தோருமாகிய அவரை நோக்கி பாருங்கள் என்று எபிரேயர் 12:1 சொல்றாரு. ஏன் அங்க பார்க்க சொல்றாரு? அவர்தான் உங்களுக்கு பரிகாரம். அந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க. உங்க விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை பூரணப்படுத்துறது மாத்திரமல்ல, அது அன்பா இருந்தாலும் சரி, அது வெற்றியா இருந்தாலும் சரி, அது சுகமா இருந்தாலும் சரி, அது தேவ அன்பா இருந்தாலும் எல்லாமே யார்தான்? அவர்தான் உங்களுக்கு. அவரே உங்களுக்கு எல்லாமும் ஆனார் என்று சொல்லுகிறார். அப்போ அவரே என்னுடைய பரிபூர்ண சுகம் என்று சொல்லுகிறார். சம்பூரண சுகம் என்று சொல்லுகிறார். ஆனா மனிதனுடைய பிரச்சனை எல்லாம் என்னன்னா, இவன் இந்த ஐம்புலன் அறிவினால இந்த உலக காரியங்களில் நடத்தப்படுகிறபடினால ஆவிக்குரிய காரியங்களையும் ஐம்புலன் அறிவினால பகுத்தறிய விரும்புகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது அது முடியவே முடியாதுன்றார். இப்படிதானே? 1 கொரிந்தியர் 2:9 அந்த 16 வரைக்கும் பாருங்க. சொல்லிட்டு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்றாரு. காரணம் என்ன? தேவ ஆவியினாலே தேவ வார்த்தையை நாங்கள் இருதயத்தில் வைத்தபடினாலே எங்கள் மனம் மாற்றப்பட்டு தேவனுடைய சிந்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் தேவ சிந்தையா இருக்கிறபடினால தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அப்படின்னா என்னங்க? there is nothing impossible in my dictionary. முடியாதது என்று என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னங்க? அந்த ஒரே பரிகார பலியினாலே கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னாரே, அந்த தேவ வார்த்தையை சார்ந்து அவர் விசுவாசித்தபடினால்தான் அவர் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் தான். எந்தவித வியாதி இல்லாமல் நான் வாழ முடியும். என்னை சுகப்படுத்தின கிறிஸ்துவினாலே நான் வியாதி இல்லாமல் வாழ முடியும். நான் திரும்ப திரும்ப அழுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு சத்தியம், இருதயத்துல ஆழமாக பதிய வேண்டிய சத்தியம். மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறபடியால் அது வியாதியின் சாயல் அல்ல. வியாதியின் சாயல் யாருடைய சாயல்? பிசாசின் சாயல், அவனுடைய பிள்ளைகளின் சாயல். பொய்க்கு பிதாவாகிய பொய்யின் பிள்ளைகளுடைய சாயல். யாரு? பொய்யை ஏற்றுக்கொண்டவருடைய சாயல். நாம் யார்? சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். நமது சாயல் சுகத்தின் சாயல். அப்படித்தானே? அங்க நீங்க எபேசியர் 4:24 படிக்கும் போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலை தருகிறோம்னா, நான் இதை எப்படி படிக்கிறேன்னா, மெய்யான பரிபூர்ண சுகத்திலும் பலத்திலும் கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்திருக்கிறேன். அங்க கொலோசியர் 3:11 படிக்கும் பொழுது, மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி எல்லாரிலும் அவரே சுகமாக
பரிபூரண சுகமாக, வியாதியே இல்லாத சுகமாக, வெற்றியாக எல்லாமே அதுல போடலாம். ஞானமாக இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய சப்ஜெக்ட் என்ன? வியாதி. அப்போ இதை ஏன் நான் அழுத்தி சொல்லுகிறேன்? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படித்தானான்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நான் என்ன சொல்லுவேன்? நான் எக்ஸ்பீரியன்ஸையோ என்னுடைய ஐம்புலன் உணர்வையோ சார்ந்து வாழ்பவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு காரியம் அனுபவிக்கிறபடினால, ஏதோ ஒரு காரியத்தை நான் உணர்கிறபடினால அப்படி வாழ்பவன் அல்ல. நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகிறார். அப்போ நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், தேவன் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே கடந்த 3 வாரங்களாக உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு சத்தியம், இந்த விசுவாசத்தினால் நீதிமான் வியாதி இல்லாத சுகமாக வாழ்வான் என்ற சத்தியம். இந்த சத்தியத்துக்கு என்ன பிரதர் ஆதாரம், அதற்கு என்ன பிரதர் அடித்தளம் என்று கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் அடித்தளமே தேவனுடைய வார்த்தை தான். தேவ வார்த்தை இல்லை என்றால் அங்க விசுவாசம் இருக்க முடியாது. நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை. அதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ற உறுதியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நான் ஏற்கனவே திரும்ப சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். யோவான் 10:34, 35 அவர் என்ன சொல்றாரு? அதை எடுங்க, நான் எத்தனை தடவைனாலும் அதை நான் படிப்பேன், நீங்களும் அதை கேட்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து எங்க இயேசுவானவர் சொன்னது போல அதே சாயலில் நான் இருக்கேன் பாருங்க, நீங்க இருக்க பாருங்க. அதனாலதான் அப்படி சொல்லணும். என்ன சொல்றாரு பாருங்க, 30ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறோம். அது நம்முடைய வாயின் அறிக்கையா இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, நாம் யாரா இருக்கிறோமா? இந்த வேதம் சொல்லுகிறது நான் தேவர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆகவே நான் தேவர்களாய் இருக்கிறேன் என்று விசுவாசித்து பேசுகிறேன். அப்புறம் அவர் அடுத்தது என்ன சொல்றாரு? தேவன் சொன்னார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவன் சொன்னது. அப்போ என்னுடைய விசுவாசம் என்ன? இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டது மனித சித்தத்தினால் எழுதப்படவில்லை, மனித விருப்பத்தினால் எழுதப்படவில்லை. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு, அப்படித்தானே சொல்றாரு. அப்போ என்னுடைய வாயின் அறிக்கை என்னவா இருக்க வேண்டும்? இந்த வேதத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் தேவ ஆவியால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதினபடியால் அது தேவனே என்னோடு பேசுகிற வார்த்தை. அது அங்க 2 கொரிந்தியர் 3:16 வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அங்க 2 கொரிந்தியர் 3:16 கையில எடுங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவது தேவ வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் தேவன் பேசுவது, இதெல்லாம் அங்க ஆண்டவர் சொல்லுதை பார்க்கிறோம். அதான் தேவ வாக்கியங்கள் எல்லாம். அதே இது நீங்க அங்க 2 பேதுரு, இதெல்லாம் அறிக்கையாய் மாற வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அங்க சொல்றாரு பாருங்க, தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்க என்ன பண்ணாங்களாம்? மனித வார்த்தையாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் தேவர்களாகவா. ஏன்? அங்க விசுவாசம் வல்லமையாய் கிரியை செய்து
அவர்கள் நற்குணசாலிகளாய் தேவர்களாகவே தேவ சாயலை வெளிப்படுத்தி பக்கத்து தேசத்து வரைக்கும் இந்த சாயல் போகிறது. நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு நெசடிய உலகமெங்கும் பரம்பி, அந்த 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம் அது அங்க சொல்வதை பார்க்கலாம். ஆனா இங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதிக உறுதியான, அருமையும் மேன்மையுமான வாக்குன்றாரு 4ஆம் வசனத்துல. இங்க வரும்போது என்ன சொல்றாரு, அதிக உறுதியான, மோர் ஷுவர், 100% நிச்சயம், அதுல எந்த சந்தேகமே இல்ல, அப்படித்தானே? மோர் ஷுவர் அப்படி சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு, அது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால். அப்ப நான் என்னுடைய விசுவாசம் இப்படி இருக்க வேண்டுமானால் அதை என் வாயில அறிக்கையிடணும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் மனுஷ சித்தத்தினால் உண்டாகவில்லை, அது சுய தோற்ற பொருளை உடையது அல்ல. அது என்னவா, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை. அது எது பிரயோஜனப்படும்ன்றது அங்க 2 தீமோத்தேயு 3:16 சொல்லி இருக்கிறாரு, அப்படித்தானே? அதுதான் நம்மை எப்படி அந்த சாயலை வெளிப்படுத்த நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி, அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது, லாபகரமானது என்று சொல்லுகிறார். லாபகரமானது, தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஆயுதம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாருங்க, சோதனைக்கு நேரத்தில் அவர் என்ன எடுத்து பேசினாரு? தேவனுடைய வார்த்தை தான் பேசினார். ஒவ்வொரு சேதனைக்கும் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஏன்? It took God's word as the final authority. எல்லாவற்றுக்கும் பரிபூரணமான முடிவு தேவ வார்த்தை சொல்லுவதுதான். எந்த விவாதமாயிருந்தாலும், எந்த சந்தேகமாயிருந்தாலும், குழப்பமாயிருந்தாலும் அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? தட் இஸ் ஃபைனல். ஏன்? அது தேவன் சொல்லுவது. ஏன் அது ஃபைனல்? அது தேவன் சொல்லுவது. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 34, 35க்கு அப்புறம், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவன் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வசனத்தில் அவர் சொல்றது அவர் சொன்னது. ஆகவே அது என்னவா, தவறாததா இருக்கிறது. அது ஒருபோதும் தவறாது. இட் கேன் நெவர் ஃபெயில். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை அதுதானே, இன்ஃபாலியபிள். இட் கேன் நெவர் ஃபெயில். வேத வசனத்தை குறித்து ஒரு நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது ரொம்ப ஈஸியா ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமானா, இஸ் இனரண்ட் அப்படின்னு 100% ப்ரூவ்டு, பியூர், ட்ரூ. அதுல ஒரு மிஸ்டேக், ஒரு எழுத்துல அதுல ஒரு கமால கூட இருக்காது. அங்க ஒரு கமா வந்தாலும் அந்த கமாவோட அந்த அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. இட்ஸ் இன்னரண்ட், INER, இன்னரண்ட்னா அங்க தவறு இருக்கவே முடியாது. ஏன்? அது தேவனுடைய வார்த்தை. தேவ வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்டு பொன்னை போல பியூர். அதுல ஒரு சின்ன தவறு வரவே முடியாது. இனரண்ட் என்று சொல்லுகிறார். தவற முடியாத வார்த்தை. அந்த வார்த்தையில ஒரு தவறும் லிட்டரலா ஆண்டவர் தான் சொல்றாரு மத்தேயு 5:18, அதுல ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்லுகிறார். 24:35 அதை நம்ம வாசிக்கிறோம், அப்படிதானே? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அதுல ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாதுன்னு சொல்றார். அங்க லூக்கா 16:21 அதை திரும்ப சொல்லுவதை நாம் பார்க்கலாம், அந்த 2 வசனங்கள் அங்க. அப்போ why I am telling, it's inherent, absolutely no mistake, 100% pure. அங்க 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, பியோர் பியோர் என்றாரு.
19ஆம் சங்கீதம் 8:6-8 வாருங்க. அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கலாம். வேத வசனம் இன்னரண்ட் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? இன்ஃபாலியபிள். இப்ப சொன்னல, அதை தவறவே முடியாது என்று ஆண்டவர் சொல்றாரு. வேதம் முழுவதுமா இதை பார்க்கலாம். யோசுவா ரொம்ப அழகா சொல்லுவார். அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை. இட் கேன் நெவர் ஃபெயில். இட் கேன் நெவர் ஃபெயில். அது என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அப்படித்தானே ஏசாயா 55 அதிகாரத்துல சொல்லுவாங்க. அப்போ அது தவறவே முடியாது. ஏன்? அது தேவனது வார்த்தை. ஏன் தவற முடியாது? தேவன் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். அப்படின்னு அவர் சொன்னா சொன்னபடி ஆயிடும். அதனால அது தவற முடியாது. அடுத்தது ஏன் தவற முடியாது? அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அங்க 23ஆம் அதிகாரம் என்னாமத்துல சொல்றாரு. அதை எடுத்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமா இருக்கனால அதை நான் எடுக்கிறேன். 23:19 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லுகிறார்ல. அங்க எடுங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மிகுந்த உண்மை உள்ளது. இட்ஸ் மோர் ஷுவர். 93ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அங்க அது ரொம்ப இந்த ஷுவர், இந்த பேதுரு சொல்றத அங்க சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்கலாம். 93ஆம் சங்கீதம் 4-5 வசனத்துல அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் அந்த மிகுந்த உண்மையை மோர் ஷுவர் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. 5ஆம் வசனம், மிகவும் உண்மை உள்ளவைகள், மிகவும் உண்மை உள்ள, மோர் ஷுவர் வேர்ட்ஸ். அவர் பொய் சொல்ல முடியாது. அவர் சத்திய தேவன். அவருடைய வார்த்தையே சத்தியம். யோவான் 17:17 சொல்றார். சத்தியம்னா என்ன? அதுதான் உண்மை. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. அது மகா மோர் ஷுவர் என்றார் இங்கிலீஷ்ல. மகா உண்மையானவைகள் தமிழ்ல சொல்றாரு. உண்மை உள்ளவைகள். அதுதான் அங்க நம்ம 119ஆம் சங்கீதம் 138லயும் அதான் சொல்றாரு. மகா உண்மை உள்ளவைகள் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனித்தும் நிறைவேற்றால். ஏன்? அவர் தேவன். அவர் சொல்லி நிறைவேறலனா அவர் தேவனாய் இருக்க முடியாது. ஏன்? He is bound by his word. அவர் வார்த்தையினால் கட்டப்பட்டவர். அவர் வார்த்தைக்கு மிஞ்சியும் செய்ய முடியாது, குறைவாக. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்பவர். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். நான் சொன்னேன், அது நிறைவேறும். அங்க எரேமியா 12:25-27 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இட் கேன் நெவர் ஃபெயில். அதுதான் இங்க அவர் சொல்றாரு. இட் கேன் நெவர் ஃபெயில். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்படிதானே? அவர் மனமாற. அங்க 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23, 26, 29 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க சவுலுக்கு அந்த வாசனை வருது. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தேன். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அங்க 1 சாமுவேல் ஆரம்பிக்கும் போதே அங்க அந்த வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அப்போ அவரை கனப்படுத்துகிறது. அவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அங்க நம்ம பார்த்தோன்னா அந்த சாலமோனுக்கு அப்புறம் ரகபயாம் வரும்பொழுது அங்க எல்லாருமே அவனை விட்டு பிரிஞ்சு போகும்போது இந்த வார்த்தை வருது. அவங்க அந்த பிரிந்து போன இஸ்ரவேல் கூத்தரை பார்த்து ஆண்டவர் கூட சொன்ன வார்த்தை என்னவா? அவர்கள் என்னை தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டால் ஆரம்பித்துட்டு அவர்கள் என்னை விட்டார்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்கன்னா தேவனை விட்டுட்டீங்க. வார்த்தையை புறக்கணித்தீங்கன்னா தேவனை புறக்கணிக்கிறீங்க.
வார்த்தை இல்லைன்னா ஞானம் ஏது, வெளிச்சம் ஏது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்? அவர்தான் ஞானம், அவர்தான் வெளிச்சம். அப்போ அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு 3, 4வது வாரமா இதை சொல்லுகிறேன் என்றால், இருதயத்துல ஆழமான ஒரு விசுவாசம் வந்துருச்சு. நான் வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு, விசுவாசம் அலசலே படாது. இன்னைக்கு விசுவாசம் அலசல் படுதுன்னா இந்த வார்த்தை என்ன என்று நமக்கு வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அந்த வார்த்தை அப்ப பாருங்க, அதை திருப்ப முடியாது. அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. அது அப்படியே நடைபெறும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மையா இருக்கிறது. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை மாற்ற மாட்டார், நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அதை ஒரு வல்லமையாலும் திருப்ப முடியாது. அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும், நான் விரும்பினதை நிறைவேற்றும். அப்ப பாருங்க, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கான வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அதனாலதான் லூக்கா 1:37 சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து இப்ப நான் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த 23:19 சரி, நான் சொன்ன எசேக்கியேல் 12:25-27 வசனமா இருந்தாலும் சரி, இப்ப சொல்ற லூக்கா 1 நீங்க எழுதி வைத்து அறிக்கை பண்ண வேண்டும். என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைவேற்றுவதற்கான வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணுமே செய்ய வேணாம், அதை விசுவாசத்தா போதும். தேவன் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற வல்லமை, அதுதான் விசுவாசம். தேவ வார்த்தை தவறாது. தேவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறும். அது ஒருபோதும் நிறைவேறாமல் தரையிலே விழாது, தேவனிடத்தில் திரும்பாது. தேவனே சொல்லுகிறார், நான் சொன்னேன், நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது அவர் சொன்ன நிறைவேற்றாமல் விடமாட்டாரு. அந்த மனம் மாற அவர் மனிதனும் அல்ல. நேற்று சொன்ன இன்னைக்கு மாறிட்டேன்னு சொல்றது, அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அதை ஒருத்தரும் திருப்ப முடியாது. அப்படிதான் நடக்கும். அந்த விசுவாசம் தான் விசுவாசம் பதில் சொல்லுது. விசுவாசம் வேத வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம். இப்ப நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வியாதியே இல்லாத வாழ்க்கை என்று. காரணம் என்ன? அந்த வசனத்தின் மேல உள்ள விசுவாசம். என் அனுபவமா பிரதர்? நீங்க பார்க்கிற அனுபவம், எனக்கு வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் தான் முக்கியம். I may see other things, my experience may be anything, but I will continue to look to what God says in His word, because God's word is the final authority. இயேசுவானவர் அப்படிதான் அதை கன்சிடர் பண்றாரு. அப்ப நானும் அப்படித்தானே. How he esteemed God's word, what was his estimate of God's word? Bible is God's spoken word and it cannot be altered or cannot be failed, infallible. அதுதான் இங்க நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அது சொன்னா அப்படி அதே இது நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அதே என்னாகமம் 11 சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை என்று சொல்லுகிறார், என்னுடைய கரம் என்று சொல்லுகிறார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ, என் கரத்தின் வல்லமை குன்றினதா இல்லையா என்று நீங்க பாப்பீங்கன்றார். அவங்க காடைகளால் அவங்களுக்கு நான்வெஜிடேரியன் கொடுத்து போஷிக்கும் பொழுது. அப்ப பாருங்க, அது தேவனுடைய வல்லமையே அவருடைய வார்த்தை. அதனாலதான் நான் சொன்னேன், எபிரேயர் 1:3 அப்படி சொல்றாரு. அது வார்த்தையில் உள்ள வல்லமை அல்ல, அவருடைய வல்லமையே அவருடைய வார்த்தை தான். God's power is God's word. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. எபிரேயர் 4:12 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க அததான் அவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நிறைவேறும். ஏன்? அந்த வார்த்தைக்கு பின்பாக அவர் இருக்கிறார். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. ஏன்? நான் அது பின்னே இருந்து அது நிறைவேறுவதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். அப்போ உடனே ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம்,
அப்ப எல்லா வார்த்தையும் வாழ்க்கையில நிறைவேறணும் இல்ல. அததான் அவங்க சொல்றாரு. விசுவாசத்தினால்தான் தேவ வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். என்ன விசுவாசம்? தேவ வார்த்தையை விசுவாசிப்பதினால் மாத்திரம்தான். விசுவாசித்தவளே என்ன விசுவாசித்தா? உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று விசுவாசித்தாங்க. லூக்கா 1:38 1:37 சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நிறைவேற்றாத வல்லமை இல்லாமல் இல்லை. நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் void of power. அப்போ ஆப்போசிட்டா போட்டா அவருடைய வார்த்தையில் எல்லாவற்றிலும் அதை நிறைவேற்றுகிற வல்லமை இருக்கிறது. ஆனா 45 வரும்போது என்ன சொல்றாங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? 38 1:38 லூக்கால உம்முடைய வார்த்தையின்படியாக கடவது. அப்போ வார்த்தையில் உள்ள விசுவாசம்தான் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு காரணமாய் இருந்தது. வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் தான் விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவரால பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னா அப்படியே ஆகிடும். அவருடைய வார்த்தை தவறாதது. அதுல ஒரு மிஸ்டேக், நோ இன்னரண்ட். அப்படிதானே? இன்னரண்ட், ஒரு தவறும் இல்லை, நோ மிஸ்டேக். அடுத்தது இன்ஃபாலியபிள். அடுத்தது என்ன சொல்றாரு? இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா என்ன? மாறவே மாறாது. வானம் மாறி போகும், பூமி மாறி போகும். நம்ம காண்றதெல்லாம் வார்த்தை மாறாது. ஒரு சின்ன உறுப்பு கூட மாறாது, மாறவே மாறாது. அங்க 1 பேதுரு 1:23 அதான் சொல்றாரு. அது மாறாதது, அது நித்தியமானது. அது நித்தியமானது. அங்க ஏசாயா 40:8 வாசித்து பாருங்க, அதுதான் சொல்லுவாரு. எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நித்தியமானது, அது மாறவே மாறாது. எவ்வளவு காலங்கள் போனாலும் அவர் மாறாதவர், வார்த்தை மாறாதது. அவர் மிகுந்த உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை மிகுந்த உண்மை உள்ளது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை தவறவே தவறாது, மாறவே மாறாது. அதுதான் சொல்றாரு, வார்த்தை மாறாதது, வார்த்தை தவறாதது, வார்த்தையில ஒரு சின்ன தவறு கூட இல்ல. அந்த வார்த்தை அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, இன்விசிபிள், காண முடியாது. அதுதான் பிரச்சனையே. நீ கண்டாலும் அது காண முடியாத மண்டலத்தில் உள்ள ஆவியாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நீ காணக்கூடாத ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. அத சரீர மண்டல கண்களால் நீ பார்க்கிறது முடியாத காரியம். எந்த கண்களால்? ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பதுதான் அது விசுவாசம். அதெல்லாம் சொல்றாரு. விசுவாசம் பேசுவது, கேட்பது, பார்ப்பது. Seeing the invisible, hearing the invisible, speaking the invisible. அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசமே வியாதிகளை ஜெயித்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5:4 அப்படிதானே? உங்கள் விசுவாசமே ஜெயம் என்ன அர்த்தம்? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது உங்க எதுல? தேவ வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். விசுவாசம் என்பது தேவ வார்த்தை. அப்போ விசுவாசத்துக்கு ஆதாரம் என்ன? விசுவாசத்துக்கு சாட்சி என்ன? விசுவாசத்துக்கு உறுதி கொடுப்பது எது? விசுவாசத்துக்கு நிச்சயம் கொடுப்பது எது? விசுவாசத்துக்கு காணப்படாதவை நிச்சயம் என்று சொல்றோமே, அந்த நிச்சயத்தை கொடுப்பது எது? தேவனுடைய வார்த்தை. நம்புவதற்கு உறுதி கொடுக்கிறதே அது எது? தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த விசுவாசம் எங்க இருக்குதா? வார்த்தையில இருக்கு. அததான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த உறுதி கொடுப்பது, நிச்சயம் கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ விசுவாசம் எங்க இருக்கு? the faith substance. அதான விசுவாசமானது இங்கிலீஷ்ல substance of things. எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு உறுதி தருகிறதுன்னு சொல்றாரு. அப்படிதான் இட்ஸ் கன்விக்ஷன், 100% ஷுவர். வேதவசனம் சொல்லுதா? அந்த உறுதி எது கொடுத்துச்சு? வேதவசனம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் விசுவாசம்.
நல்லா இதை ஞாபகம் வச்சுங்க. The first truth for a Christian victorious life, for a Christian sickness free life, defeat free life, எதுங்க அஸ்திபாரம்? ஃபவுண்டேஷன் faith. இந்த விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் விசுவாசத்துக்கு அஸ்திபாரம். தேவ வார்த்தை இல்லைன்னா விசுவாசமே இல்லை. அங்க எபிரேயர் 13:5-6 வாசிங்க சொல்றான், அவர் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் விசுவாசித்து தைரியம் கொண்டு சொல்லலாமே. அப்ப எந்த ஒரு காரியத்தையும் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறோம் என்றால் ஒரே காரணம், அது விசுவாச வாழ்க்கை. காரணம், தேவன் அவ்வாறு சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறபடினால இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறோம். இல்லைன்னா அது என்ன ஆகும்? பொய்யாகும். தேவனால் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னபடி ஆயிடும். ஆனா அந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறபடினால நானும் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறேன். வேதம் அது சத்தியம் என்று சொல்லுகிறது. சத்தியம் உள்ள தேவனின் சத்திய வார்த்தை என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தை அப்படியே நடைபெறும். அப்ப அது பொய்யாக முடியுமா? பொய்யாக முடியுமா? இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறோம் என்றால் ஒரே காரணம். அங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் எதற்கு சொல்லுகிறாரு? நீ சும்மா சுத்தி வளைச்சு எங்க தாய் சத்தியமா சொல்றேன், தலையில அடிச்சு சத்தியமா சொல்றேன், தேவாலயத்துல சத்தியம், அப்படிலாம் சொல்லாதடான்னு சொல்லும் போது சொல்றாரு, டோன்ட் டேக் இட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டதோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது, அதில் எந்தவித தவறும் இல்லை, அதுல யாருமே மாற்ற முடியாது, ஒரு சின்ன உறுப்பை கூட மாற்ற முடியாது. பார்க்கிற வானம் பூமி அழிந்து போகும். அங்க எரேமியா சொல்றாரு 31-33 அதிகாரத்துல, இந்த சூரியன் சந்திரனோட நான் வச்சிருக்க, அது மாறினா கூட, இரவு பகல் மாறினா கூட இது மாறாது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை மாறாதது மிகுந்த உண்மை உள்ளது. அங்க ரோமர் 3:4 சொல்றாரு, எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். தேவன் ஒருவரே. அப்ப பாருங்க, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அது தேவ வார்த்தைக்கு புறம்பா இருந்தா நான் அதை பொய்ன்னு தான் சொல்லுவேன். யோனா அப்படித்தானே சொல்றான். வீணான பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8-9 வாசித்து பாருங்க. அவன் மீன் வயிற்றில் இருக்குது உண்மை. அந்த ஜூஸ் அவனை அப்படியே கொஞ்ச நேரத்துல கரைச்சிடும். அவன் இருக்கா, ஆள் உருவம் எல்லாம் மாறி போயிடும். அப்படியே டைஜஸ்ட் ஆகி அதுல சேர்ந்துடும், ரத்தத்தோட ரத்தமா மீதி எல்லாம் வெளியே போயிடும். ஆனா அவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் வீணான பொய் மாயேன்றான். ஏன்? தேவ வார்த்தை சொல்லுவது, என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா 45:22 ஒரே வாரம், என்னை நோக்கி பாருங்கள், நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே என்ன சொல்றாரு? யோவான் 3:15-16 நான் சிலுவையிலே தூக்கப்படும் பொழுது விசுவாசி நோக்கி பார்க்கிறவன் தேவ ஜீவனை பெறுவான் என்று சொல்லுகிறார். நோக்கி பார்க்கிறது தான் விசுவாசம். Seeing the invisible is faith. காணக்கூடாததை காண்கிறது தான் விசுவாசம். காணக்கூடாததை காண வைப்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவ வார்த்தை தான் என் விசுவாசத்துக்கு அஸ்திபாரம். நான் காணாததை காண்கிறேன் என்று சொல்லுகிறேனே, அதற்கு ஒரே காரணம் தேவனுடைய வார்த்தை. வியாதி இல்லாத வாழ்க்கை ஒருவேளை நான் காணாமல் இருக்கலாம். ஆனா வியாதி இல்லாத வாழ்க்கை என்று அடித்து நான் சொல்றேன்னா, என் சரீரத்துல வியாதி இல்லைன்னு அடித்து சொல்றேன்னா, ஒரே காரணம், காணாத தேவ வார்த்தை சொல்லுவதை நான் காண்கிறேன். காணாத தேவனுடைய வார்த்தை, இதைதான் நான் பார்க்கிறேன். எப்படிங்க பிரதர் நீங்க பாக்குறீங்க? தேவனுடைய வார்த்தையில பார்க்கிறேன். அதுதான் விசுவாசம்.
தேவ வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? அதை பார்ப்பது, அதை பேசுவது, அதை செயல்படுத்துவது, செய்கையாய் மாற்றுவது விசுவாசத்தில். நாம் விசுவாசத்துல செயல்படும் போதுதான் அவர் கிரியை செய்கிறாரு. தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்கிறாரு? அது ரட்சிப்பா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு காரியமும் எப்படி செய்றாரு? முதலில் வார்த்தையை அனுப்புகிறார். ஏன் வார்த்தையை அனுப்புகிறார்? அந்த வார்த்தையில தான் அவர் சொல்லுகிறாரே, ரட்சிப்போ, சுகமோ, வெற்றியோ, செழிப்போ, மற்ற எந்த ஒரு காரியம் வார்த்தை சொல்லுகிறது, அதை நிறைவேற்றுகிற வல்லமை அந்த வார்த்தையில தான் இருக்கு. வார்த்தையை அனுப்பிதான் அந்த வல்லமையை நமக்கு அனுப்புகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார் என்றால் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். சுகத்தை பெறுவதற்கான வல்லமையை தருகிறார் என்றால் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அதனாலதான் அங்க சொல்றாரு 107:20 வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். அந்த வார்த்தையில தான் அந்த வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆசீர்வதிக்கும் வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பான பலன் அந்த வார்த்தையில இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். வார்த்தையை கேட்பதினால அது இருதயத்தில் படமாகும், பார்க்க வேண்டும். வார்த்தையை பார்ப்பதுதான் விசுவாசம் இருதயத்தில் படமாவது. அந்த வெளிப்பாடு வெளிச்சம் என்று சொல்லும். அந்த விசுவாசத்தில் செயல்படுத்தும் போது தேவன் அங்கு கிரியை செய்கிறார். நீங்க விசுவாசத்துல செயல்படாத வரைக்கும் அது செத்த விசுவாசம். நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது அவங்க கால்கள் யோர்தானில் பட்ட உடனே அப்படிதானே செங்கட அது ரெண்டாய் பிரிகிறது. the minute அவங்க சந்தேகப்பட்டு இருந்தாலும் நடந்திருக்காது. எரிகோவை சுற்றி வருகிறாங்க. அப்ப பாருங்க, அது நேச்சுரல், இயற்கை மண்டலம். காலை வைக்கிறது இயற்கை மண்டலம். இது எல்லா காரியங்களும் அவங்க செய்தது இயற்கை மண்டலம். ஆனா அந்த இயற்கை மண்டலத்துல விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை அங்கு வருகிறது. When you act in the natural by faith, God's supernatural power comes there to manifest God in that place. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. Your natural became supernatural. எப்போ? விசுவாசத்துல. அங்க பேதுருகிட்ட சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அவன் வலைகளை வலைதான் போட்டான், ஃபுல்லா ஒபே பண்ணல. ஆனா என்னாச்சு? நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங், அப்படித்தானே? வலை கிளியத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக எப்போ வந்தது? அந்த வார்த்தையின்படி ஆகிலும் உம்முடைய, நான் ஹோல் நைட் ட்ரை பண்றேன், ஐ எம் a professional in it, I know in and out about this fishing, about this sea and all. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, அந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தில் அவன் செயல்படுகிறான். அப்பொழுதுதான் என்னாச்சு? அந்த சூப்பர் நேச்சுரல் டேக்ஸ் ஓவர் த நேச்சுரல். நேச்சுரல்லா அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்க ஒரு பெரிய மீன்கள் கூட்டம் எல்லாம் வருவதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது, மரியாளம்மா சொல்றாங்க. அவங்க விசுவாசித்து துதித்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவ வல்லமை, உன்னதத்தில் உள்ள வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு கன்னியாஸ்திரி, எல்லாமே அப்படிதான். நீங்க தேவ வார்த்தையை அவர் அனுப்புகிறார், அதை நாம் கேட்க வேண்டும், அது இருதயத்தில் படமாய் பார்க்க வேண்டும், அந்த படத்தின்படி செயல்பட வேண்டும். அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அப்ப பாருங்க, அதை நிறைவேற்றுகிற வல்லமையும் வார்த்தையில் இருக்கிறது. அதை நிறைவேற்றுக வேண்டிய விசுவாசமும். அப்ப என்ன சொல்றாரு? விசுவாசித்தாதான் நடைபெறுன்றார். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படிதானே சொல்றாரு? கேட்டவர்கள் அப்ப பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா அது பிரயோஜனப்படாது தேவனுடைய வார்த்தை. அப்போ நான் விசுவாசித்தாதான் எனக்கு பிரயோஜனப்படும். அததான் ரோமர் 1:16 சொல்றாரு. என்ன சொல்றாரு?
சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. 1 Corinthians 1:18 அதுதான் சொல்றாரு. தேவ வல்லமையா இருக்கிறது யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. கரெக்ட் பிரதர், எல்லாம் எனக்கு ஒத்துக்கிறேன். தேவ வார்த்தையில வல்லமை இருக்கு, அற்புதம் இருக்கு, சுகம் இருக்கு. அது நான் விசுவாசித்தா அது எனக்கு அப்படியே ஆயிடும். அந்த விசுவாசம் தானே என்ன முடியல பிரதர்ன்ற. அதுக்கு தானே இந்த பிரசங்கத்தை நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்க விசுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த விசுவாசம் அந்த வார்த்தையிலே இருக்குது. எந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து பெற பாக்குறீங்களோ அந்த வார்த்தையில் தானே அந்த விசுவாசிக்குரிய தன்மை அல்லது வல்லமை இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ரோமர் 10:6-8 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அத வாயில வைடா, அத வாயை விட்டு பிரியாது இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதையே நீ கேட்டு உன் இருதயத்துல நிலைத்திருக்கும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். இருதயத்தின் நிறைவினால் பின்பு வாய் பேசும். அதுதான் விசுவாச வார்த்தை பேசுவது. ஆண்டவர் சொல்றதெல்லாம் நிறைவேறுதுன்னா காரணம் அவர் விசுவாச தேவன், விசுவாச வார்த்தை தான் பேசுவாரு. அவர் விசுவாசிக்காததை பேச மாட்டாரு. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகி விட்டது என்று விசுவாசிப்பவர். மார்க் 11:24 சொல்றாருல, 24 தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கன்னு சொல்லிட்டு தான் 23:24 சொல்றாரு. அந்த விசுவாசம் என்ன? நான் சொல்லும் போதே அது எனக்கு வந்துடுச்சு, பெற்றுட்டேன், நடந்துருச்சு. அதுதான் தேவ விசுவாசம். நடந்த பிறகு அல்ல. கண்களால் காண்பதற்கு முள்ளாக காணாததை காண்கிறது விசுவாசம். காணாததை காண்கிறது விசுவாசம். காணாததை காண்பதற்கு அத்தாட்சி, காணாததை காண்பதற்கு ஆதாரம், காணாததை காண்பதற்கு அஸ்திபாரம் தேவனும் தேவனுடைய வார்த்தையும். அதுதான் வேதம் தெளிவாய். அப்போ தேவ வார்த்தையை குறித்த தெளிவு இருந்தாதான் விசுவாசம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உத்தம இருதயம் என்று சொல்லுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு. யாரு உத்தம இருதயம்? அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. அவர் ரொம்ப உண்மை. அவர் வாயில பொய்யா வர முடியாதுங்க. அவர் சொல்லிட்டா அப்படியே நடந்துருமே. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. அவர் வார்த்தையை மாற்ற மாட்டாருங்க. அவர் சொன்னா சொன்னபடி நடந்துடும். அவர் சொல்றாரு, நான் சொன்ன நான் செய்வேன்றாரு. என் வார்த்தை விருதா இல்லைன்றாரு, வேஸ்ட் இல்லைன்றாரு. என் வார்த்தையில தான் ஜீவனும் வல்லமை இருக்குன்றாரு. அப்படின்னு அவரை பற்றிய உத்தம இருதயம். யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் என்னை பின்பு அப்படின்னா என்ன? they were very loyal to me. எங்க ஆண்டவர் சொல்லிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அப்பீலும் இல்ல, அதுக்கு மேல மேலையும் இல்ல. அதுதான் ஃபைனல் வேர்ட். God's word is final. நான் ஏனக்கீரை பார்க்கலாம், மதில் சூழ்ந்த பட்டணங்களை பார்க்கலாம், என்ன பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு தோணலாம். ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் சொன்னார் அதை உனக்கு கொடுப்பேன்னு. அப்ப கொடுத்துட்டார். அதை தான் சொல்றாரு, உத்தமமாய் என்னை பற்றினார்கள். அதை தான் தம்மை பற்றி அங்க ஆசாப்புக்கு சொல்லும் போது அவனுக்கு அந்த உத்தம இருதயம் எல்லாம் படிச்சு. தேவனை விட்டுட்டு எவனுக்கோ காசு கொடுத்து வரவழைக்கிறான் அவனுக்கு சண்டை போடுறதுக்கு. அப்பதான் தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீ விட்டுட்டடா பாவி, உனக்கு எவ்வளவு பெரிய கோல்டன் சான்ஸ். சீரியா தேசத்தையே நீ ஆண்டிருப்பான் அடிச்சு போட்டு. ஆனா அந்த சான்ஸை நீ விட்டு நீ அவனுக்கு கூலி காசு கொடுத்து உன்னோட சண்டை போடுறதுக்கு உனக்கு கூலி பலமா அவனை வச்சுக்கிட்ட. மனுஷ பலத்தை நீ கொண்டுட்ட. மனுஷ பலத்தின் மேல நீ சாயும் போது அங்க எரேமியா 17 சபிக்கப்பட்டவனே சொல்லிடுறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, உனக்கு காரியம் வைக்காது. நீ மட்டும் அந்த உத்தம இருதயம் ஆரம்பத்துல எப்படி இருந்தியோ, எப்படிலாம் ஆண்டவர் உனக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால எத்தியோப்பியருக்கு முன்னால உனக்கு வெற்றியை தந்தாரோ, அதை விட பெரிய வெற்றி நீ பார்த்திருக்கலாம். இந்த ஒரு காரியத்தில் நீ ஏமாந்துட்ட. உத்தம இருதயம் இல்லைண்டா. இன்னைக்கு நம்ம பார்த்து அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவனை பற்றிய உத்தம இருதயம். என்ன உத்தம இருதயம்? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் மனமாற மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதனா, அவர் மிகுந்த உண்மை உள்ளவர் அல்லவா, அவருடைய கரம் குன்றி போயிட்டா. பாடுறோம், தேவ கரம் குன்றி போகவில்லை, பாடுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா
இருதய விசுவாசம் என்ன? பிரதர், அந்த விசுவாசம் வரல. ஒரே காரணம், இந்த வார்த்தை கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை நம்ம கொடுக்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக தாங்க வந்தாரு. ஏங்க அவ்வளவு விசுவாசத்தில், வேதம் முழுவதுமாய் அவர் விசுவாசத்தில் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம் சுவிசேஷத்துல. எப்படிங்க? அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தை தான் ஃபைனல்ன்றதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறார். நீங்க வேதம் முழுவதும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அவர் வாயை திறந்து பேசினார்னா, அது சதிசேயரா இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியரா இருந்தாலும் சரி, அது ராஜாவா இருந்தாலும் சரி, பிலாத்துவா இருந்தாலும் சரி, ஏரோதுவா, அது யோவானுடைய சீஷரா இருந்தாலும் சரி, யாரு என்ன கேள்வி கேட்டாலும் மனுஷ அறிவுல அவர் பதிலே சொல்லல. அவர் வாயிலிருந்து வந்தது என்னதான்? அவர் பழைய ஏற்பாட்டுல தியானித்தார்ல, அதில் உள்ள வார்த்தை தான். நீங்க ஃபுல்லா பாருங்க எடுத்து. அதை நான் எடுக்க ஆரம்பிச்சா டைம் ஆகணும். எனக்கு டெம்டேஷன் உண்டு. ஆனா ஒவ்வொரு வாரமும் அதை நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா சச் a பிக் சப்ஜெக்ட். நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சுக்கீங்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அது இங்க போட்டிருக்கிறது கரெக்டாங்க, அப்படி கிளீனா வரும். அப்போ எல்லாமே அவங்க வந்து குறை சொல்றாங்க. உங்க சீடர்ல போய் அங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில கதிரை கொஞ்சம் சாப்பிட்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? சாரி, சபத், அவங்க இதுல ஓய்வு நாள்லன்றாங்க. அதுக்கு உடனே என்ன சொல்றாரு? அவங்க தப்பு பண்ணிட்டாங்கடா, இல்லப்பா மன்னிச்சிடுங்க பார்த்தேன். அவங்களும் ஒரே ஒண்ணுமே தப்பு பண்ணல. என்ன சொல்றாரு? தாவீத வாசித்தீங்கல்ல, அவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா? அவன் மாத்திரமா அவன் கூட போனவங்க எல்லாம் பாத்தீங்கல்ல அப்படின்னு வேதத்துல இருந்தா எடுத்து அப்படியே கோட் பண்றாரு. எல்லாமே அப்படிதான் அவர் கோட் பண்றாரு. ஏன்னா ஒரு அற்புதம் செய்யல, நாசிரத்தூர்ல கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? நேரா போறாரு. எல்லாருக்குமா தீர்க்கதரிசி உயிரோட எழுப்பினாரு? எல்லாருக்குமா தீர்க்கதரிசி போஷித்தாரு? வசனம் தான் சொல்றாரு. எல்லா குஷ்டரோகியுமா சுகமாக்கினாரு. அவர் அப்படியே உடனே பதில் வசனம் சொல்றாரு. உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையான்னு கேட்கிறாங்க அங்க 23ஆம் அதிகாரத்துல மத்தேயில. அப்ப என்ன சொல்றாரு? சதிசேயரை பார்த்துட்டு, அவங்க உயிர்த்தெழுதல் நம்புறவங்க அவங்ககிட்ட என்ன பண்ண சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மரித்தோரின் தேவன் அல்ல, உயிர்த்தெழுதல் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆதி முற்பிதாக்களின் தேவன் யாதோ ஆபிரகாம் இருந்தார். அதான் பாருங்க, வேத வசனத்திலிருந்து அவர் முழுக்க முழுக்க கோட்டுறாரு. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றதுக்கு அப்படின்னு கேட்டாரு. யோனா தீர்க்கதரிசி யோனாவை தான் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் பாருங்க, அவர் அங்க கோட் பண்ண ஓசியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப திரும்ப கோட் பண்ணுவதை பார்க்கலாம். அவங்க வாயினால என்னோட தேடுறாங்க, இருதயமான ஏசாயா நல்லா சொன்னான்ற. இங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவள் காணாமல் இருதயம் கொளுதுன்னு சொல்ல ஏசாயா சொன்னான்றாரு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் எல்லாமே பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எடுத்து அப்படின்னு என்ன அங்க இருந்துச்சுன்னா அதான்டா ஆதாரம்ன்றாரு. அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, இந்த வேதத்துல இருக்கா, செட்டில், முடிஞ்சு போச்சு. அதுதான் விசுவாசம். அதுதான் விகில் சொல்றாரு, if God says so, it is so only. ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது அப்படிதான் இருக்கு. அது என்னவா இருந்தாலும் சரி. நான் சொன்னேன்ல, பிலிகிராம் சொன்னார், ஐயா மீன் வயிற்றுல நான் இல்ல, அந்த திமிங்கலமே என் வயிற்றுல இருந்தாலும் அப்படி வேதம் சொன்னா நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன். அதாவது அது என்ன சொன்னாலும் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் விசுவாச தேவன். அவர் விசுவாசத்துல சொல்றாரு, அது அப்படியே நடக்கும். அவரிடத்துல அவிசுவாசம் கொஞ்சம் கூட இல்ல, பொய் கொஞ்சம் கூட இல்ல. அவர் சொன்னா அது நடந்துடும். அதனாலதான் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று பெயர் பெற்றவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். வரப்போகிற காரியம், இருக்கிற காரியம், நடந்த எல்லாம். It's omniscient God. What is faith? The knowledge of God is faith. தேவனுடைய அறிவுதான் விசுவாசம். தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவுதான் விசுவாசம். மனித அறிவினால் அறியாததை வெளிப்பாட்டு அறிவினால் அறிவது விசுவாசம். மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டது நமக்குரியது. அங்க உபாகமம் 29:29 அதை நம்ம படிக்கிறோம். அப்படின்னா என்னங்க?
அந்த தேவ அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. விசுவாசம் என்பது தேவனுடைய அறிவு. தேவன் ஒரு காரியத்தை எப்படி அறிகிறாரோ அப்படி நான் அறிவதுதான் என் அதுதான் வெளிப்பாட்டு அறிவுன்றோம். நம்ம சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் எப்படின்னா தேவன் அறிகிற அறிவு. தேவன் என்னை எப்படி அறிகிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்துதான் என்னை அறிகிறார். அந்த அறிவுதான் என்னை விடுதலையாக்கும். சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். சத்தியத்தை அந்த சத்தியத்தை அறியும் பொழுதுதான் வியாதி இல்லாத ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஏன் இத சொல்ல வருகிற? இந்த வேத வசனத்தை குறித்த உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த வேத வசனத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது அதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க முக்கியப்படுத்துறீங்க? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு அங்க 138:2 சொல்வதை பார்க்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. 42ஆம் அதிகாரத்துல பாருங்க 21ஆம் வசனத்துல சொல்றாரு, தமது நீதி நிமித்தமும் இஸ் a right God. அவர் நியாயம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நியாயமும் நீதியுமானது. அங்க இல்லீகலே இருக்க முடியாது. நியாயமற்ற வார்த்தையே அவர்கிட்ட கிடையாது. தவறான வார்த்தையே அவர்கிட்ட கிடையாது. ரைட் அப்படிதானே? சரியான வார்த்தை, நீதியான வார்த்தை அப்படிதானே? சட்டபூர்வமான வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். வைத்திருந்த அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி மகிமை உள்ளதாக்குவார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்துறாருங்க. நீங்களும் நானும் முக்கியப்படுத்துறோமா? நீங்களும் நானும் முக்கியப்படுத்துறோமா? அதே 45ஆம் சங்கீத அந்த இதுல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? 45ல சொல்லும் பொழுது 19ஆம் வசனம், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினார். எல்லாமே ஓப்பனா உங்களுக்கு பைபிள் எழுதி கொடுத்திருக்கு. ஒண்ணும் மறைச்சு வைக்கல, எல்லாம் இருக்கு. விருதாவாக இந்த வசனத்தை தேடுங்கள் நான் சொல்லல. நான் சொன்னதும் இல்லை. நீதியாய் பேசி அப்படின்னு என்ன? சரியானதை பேசி, அங்க கபடும் புரடும் ஒண்ணுமே இல்லை. வார்த்தையில யதார்த்தமானவைகளை, பிரயோஜனமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியில என்ன சொல்றார் பாருங்க. நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. அதை அவர் முக்கியப்படுத்துகிறார். அவர் வாயிலிருந்து போடுச்சுன்னா it cannot be revoked, it cannot be changed. அவர் சொல்லிட்டா அது அப்படியே நடந்துடும். ஏன்? அது நீதியான வார்த்தை, நீதி உள்ள தேவனின் நீதியான வார்த்தை. அந்த விசுவாசம் இருக்கணும். இது நீதி உள்ள தேவனின் நீதியான வார்த்தை. அது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட பிறகு அது மாறுவதே இல்லை. இன்விசிபிள் வேர்ட், இன்னரண்ட் வேர்ட், இம்மியூட்டபிள் வேர்ட், இன்ஃபாலியபிள் வேர்ட். யோசித்து பாருங்க. ஆனா இன்னொரு வார்த்தை உண்டு, இன்வின்சிபிள். நோட் பண்ணிக்கிங்க, டைம் ஆயிடுச்சு. இன்வின்சிபிள் டிக்ஷனரி எடுத்து மீனிங் பாருங்க. இஸ் இன்வின்சிபிள் அப்படின்னு என்ன? அவனை தோக்கடிக்க, இந்த வார்த்தையை தோக்கடிக்க உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த வார்த்தையை தவற வைக்கிறதுக்கு உலகத்தில் இன்வின்சிபிள். அது எழுதியாச்சு. It's all invincible. He cannot be defeated. This word can never be defeated. This word can never be failed. It is invincible. அந்த இன்வின்சிபிள் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். நான் வேர்ட்ல நீங்களும் நானும் இன்வின்சிபிள் என்ற இடத்துக்கு போறோம். ஏன்? அது தேவன், தேவனுடைய வார்த்தை, அதை இருதயத்தில் பெற்றுக்கொண்டோமானால் we became invincible. That means we can never be defeated. We can never be sick. ஒரு நாளும் வியாதிப்பட முடியாது, ஒரு நாளும் தோக்க முடியாது, ஒன்னே என்ன மேற்கொள்ள முடியாது. இஸ் an invincible leader, is an invincible king. அவனை தோக்கடிக்க முடியும். அப்படிதான் அதை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருகிறது the invincible word, inherent word, invisible word, immutable word, infallible word,
இன்வின்சிபிள் வேர்ட். மறக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. அதை சொல்லி நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம கேட்ட வார்த்தையெல்லாம் குறித்து வைத்து இந்த ஒரு வாரம் அதை உங்க வாயில வேற ஒண்ணும் அறிக்கை பண்ண வேணாங்க. தழும்புகளால் சுகமானேன், வாத அதெல்லாம் கூட இப்போதைக்கு தேவையில்லை. என் விசுவாசத்துக்கு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை, அதை என் இருதயத்துல உறுதியா வர வரைக்கும் தேவ வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்களை எடுத்து வாயில சொல்லுங்க. அதை கேட்டு கேட்டு இருதயத்தில் அந்த படம் வந்த பிறகுதான் அந்த விகில் சொர்த்து மாதிரி எனக்கு கவலையே இல்லை. ஊரே ஏத்து நின்னாலும் நான் 4 தடவை ஜெபம் பண்ணி சுகமாக ஆட்டியும் 100 தடவை ஜெபம் பண்ணி சுகமாக ஆட்டியும் தேவனுடைய வார்த்தையில நான் நிற்பேன். அந்த இடத்துக்கு நம்ம வரும். வாட் ஐ see is not final, what God says is final. அதுதான் விசுவாசம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீங்க ஆண்டவரே. நாங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கிறபடியினால் தேவர்கள் தேவர்களாக, வியாதி இல்லாதவர்களாக, வியாதியை சுகமாக்குபவர்களாக, வியாதியை மிதிப்பவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் சார்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது ஒருடைய சரீரத்துல பலவீனமோ, வியாதியோ, குறைவோ, தரித்திரமோ, எந்த ஒரு பகுதியில் தேவனுடைய பரிபூரணம் இல்லையோ அந்த பகுதியை இப்பொழுது பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எந்த குறைவு, எந்த வியாதி, பலவீனம் இருந்தால் வெளியே போய் என நான் கட்டளை கொடுக்கிறேன். நான் சொன்னபடியே நடந்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், பரிபூர்ணம் உள்ள சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று மார்க்கு 11:23 இயேசு சொன்னார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆகவே விசுவாசித்து இப்பொழுது நான் பேசுகிறேன். வியாதி அகன்று போ, பலவீனம் அகன்று போ. அது இருதயத்திலோ அல்லது லங்ஸ்லயோ அல்லது குடலிலேயோ வயிற்றிலேயோ எலும்பிலேயோ எந்த பகுதியில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லுகிறேன். அது பிதா நடாத நாற்றாய் இருக்கிறபடியால் I pull it down from its roots and cast it into the sea in the name of Jesus. இயேசுவின் வார்த்தைக்கு விரோதமாக எண்ணங்களிலே காணப்படுகிற வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா, தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா என்ற எண்ணங்களை இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்கி தள்ளி போடுகிறேன், எரிந்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை, நான் விதைத்த வார்த்தை, இவர்கள் கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி தியானித்து 100 மடங்கு பலன் அடைவார்கள் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து பேசுகிறேன். உம்முடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது என்பதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்ல ஆகும் என்றபடி உம்முடைய வார்த்தை நான் பேசும் பொழுது அது அப்படியே நடக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தை நான் பேசினபடியால் அதை நீர் மகிமைப்படுத்தி செயல்படுத்துகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.